கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு பல முறை இந்த வசனத்தை பேசியிருக்கிறேன். இன்றும் வித்தியாசமான கோணங்களில் உங்களோடு பேச விரும்புகிறேன். இவா எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தாலாம் 18 வருஷமா. இவா நினைச்சிருப்பா, ஒருவேளை பிறந்ததிலிருந்தே இந்த வியாதியா இருந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை தன்னுடைய வாலிப வயசுல இந்த பலவீனம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வயதானதுக்கு அப்புறம் இது வந்துச்சான்னு தெரியலங்க. ஆனா எப்பொழுது வந்திருந்தாலும் அவ நினைச்சுக்கிட்டே இருந்தா இது பிறந்ததுல இருக்குதுன்னு. இல்லாட்டி நினைச்சிருப்பா போக போக வந்துருச்சுன்னு. இல்லைன்னா சொல்லுவா இந்த வயசுல தான் இது என்னை தொட்டுச்சுன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா உங்களை பார்த்து சொல்ல வரேன், அது பேரு வியாதி இல்லை பிரதர், அது பேரு வியாதி இல்லை சிஸ்டர், அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி, தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிற ஆவியா. அந்த ஆவிக்கு நீ எவ்வளவுதான் ஸ்கேன் எடுத்தாலும், எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளவுதான் பிசியோதெரபிக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது மருந்து மாத்திரைக்கெல்லாம் கட்டுப்படாது. என்ன மருந்து போட்டாலும் கேட்காதுன்னா அதுக்கு பேரு பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னைக்கு நான் சொல்ல வர, இதை இயேசு கண்டுபிடிச்சு 18 வருஷமா இவளை கட்டி வைத்திருந்த இந்த கட்டு இவளை விட்டு அவிழும்படி சொன்ன உடனே அது அவிழ்ந்தது. 18 வருஷம் மாத்திரை தோத்து போயிருச்சு. 18 வருஷத்தினுடைய ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஆனா கர்த்தருடைய மிராக்கல் அற்புதத்தை செய்ய வச்சதுங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்ல வரேன், உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி வெளியேறி பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைவாய். ஷபா ரபா லபா. உன்னை பலப்படுத்துகிற ஆவி உன் மேல இறங்கி வருவதாக. கால எலும்புல தேஞ்சு போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் சரி பண்ணுவா. வயிற்றுக்குள்ள இருக்கிற போராட்டம் வெளியேறி போகுது இயேசுவின் நாமத்தினால. காதுல சீல் வடிகிற மாதிரியும், தலையில எப்ப பார்த்தாலும் தண்ணி கோர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அடிக்கடி ஜுரமும், அடிக்கடி ஃபீவரும், அடிக்கடி சளி தொல்லையும், அடிக்கடி வீசிங் ப்ராப்ளத்துல கட்டப்பட்டிருக்கிற உன் பலவீனத்தின் ஆவி ஒன்னிலிருந்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியாது, மாத்திரைக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரிஞ்சது இது வியாதி இல்லை, இது பலவீனப்படுத்துற ஆவின்னு. தலையே நிமிர முடியலையா? இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல தலை குனிஞ்சு இருக்கிறியா? ஊழியத்துல தலை குனிஞ்சு இருக்கிறியா? குடும்பத்துல தலை குனிஞ்சு இருக்கிறியா? இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு பிரேயர் பண்றேன். உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவிய கர்த்தர் கட்டவிழ்த்து உன்னை பலப்படுத்துகிற ஆவி இறங்கி வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் விழுந்து போய் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.